ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து விவோ Y05 இந்த ஃபோனோட ரேட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4G ஃபோன் தான். உங்களுக்கு 15,000 கிடைக்குது சரிங்களா. இப்போ வந்து ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.7 வந்து கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் பார்க்கும்போது 8.4 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 209 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமால் பில்ட் பண்ணியிருக்காங்க. 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடி கிடையாது, எல்சிடி தான். 120 டிகிரிஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்குது. 1200 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வந்து இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 260 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே ஆண்ட்ராய்டு 16 கிடச்சிருது. ஆர்ஜின் ஓஎஸ் வந்து 6ல் வந்து ரன் ஆகுது. இனி எஸ்ஓசி T7225 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இனி எஸ்ஓசி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 15,000 பட்ஜெட்டுக்கு இந்த சிப் செட் வந்து ரொம்பவே கம்மி தான். சிபியூன்னு பார்க்கும்போது ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் வந்து மாலி G52 MP1 கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க வேரியண்ட் வந்து 4GB 64, இது போக 4GB 128 அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா வந்து 8 மெகாபிக்சல் வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. 1080p 30 fps நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க ஒயிடு. அதிலே நீங்கள் வந்து வீடியோகிராஃபி வந்து எடுத்துக்கலாம். லவுட் ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, நல்லா லவுடாகவே இருக்குது சரிங்களா. 3.5 mm ஜாக் இந்த ஃபோனில் இருக்குது. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது. டூயல் பேண்ட் சப்போர்ட் கொடுக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. NFC இந்த ஃபோனில் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு NFC கொடுக்க மாட்டாங்க. FM ரேடியோ இந்த ஃபோனில் இருக்குது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. USB வந்து டைப்-C போர்ட் 2.0 கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட்டும் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராது, சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான். அதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து லியான் பேட்டரி வந்து 6500 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 6500 mAh வந்து தாராளமாக 2 நாள் சார்ஜ் நிற்கும் சரிங்களா. 15 வாட்ஸ் வந்து வயர்டு சார்ஜிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 15 வாட்ஸ் அடாப்டரு, டைப்-C கேபிள் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சிலிக்கான் கேஸும் கொடுக்குறாங்க. இந்த சிலிக்கான் கேஸ் எப்படியும் வந்து கலர் வந்து எல்லோ கலரில் மாறிடும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தளபதி மொபைல்ஸில் வந்து ஃபோன் வாங்குறவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே வந்து நெக் பேண்டு, கவரு, 5D டெம்பர் கிளாஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறோம். கலர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலரு, ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான ஒரு கோல்டு கலர் சரிங்களா. பிளாட்டினியம் சொல்கிறாங்க அந்த கலரை சரிங்களா. 2 கலர் அவைலபிள். நம்மக்கிட்ட அந்த கஸ்டமர் வந்து ப்ளூ கலர் தான் வாங்கினாங்க, அதான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பேக் சைடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து டச் பண்ணால் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு அச்சு வந்து அப்படியே பதியுது சரிங்களா. அந்த மாதிரி தான் கிளாஸ் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் சரிங்களா. ஆர்ஜின் ஓஎஸ் வந்து இப்போலாம் வந்து 10,000 15,000 ஃபோன்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சைனாவில் மட்டுமே இருக்கிற ஆர்ஜின் ஓஎஸ் வந்து இப்போ போன வருஷம் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு. உண்மையிலே வந்து அந்த ஃபன்டச் ஓஎஸோட அந்த ஆர்ஜின் ஓஎஸ் சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக தளபதி மொபைல்ஸ் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.